सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। தமிழுக்கு காலமெல்லாம் 3 படை, கற்புடைய மங்கையரின் காவலுக்கு 4 படை, இதுவரைக்கும் இருப்பது எங்கள் முருகனுக்கு 6 படை, 6 படை, 6 படை. இன்று எங்கள் மருதமலை கோயில் ஒரு 7 படை, 7 படை, 7 படை. மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க, ஒரு தரம் மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க, ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க. மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க, ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க. தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க, சத்தியமா சொல்லுறேன், தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க. அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க, அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க. மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க. சிவனாரும் மிதிச்ச மலை, இங்கு பாம்பாட்டு சித்தர் வந்து வசிச்ச மலை. பார்வதியும் சிவனாரும் மிதிச்ச மலை, இங்கு பாம்பாட்டு சித்தர் வந்து வசிச்ச மலை. முக்தி பெற முனிவர் எல்லாம் சுத்திய மலை, எத்தனையோ முனிவர் எல்லாம் சுற்றிய மலை. இத்தனைக்கும் இந்த மலை ஏழைக்குத்தான் சொந்த மலை, இத்தனைக்கும் இந்த மலை ஏழைக்குத்தான் சொந்த மலை, இத்தனைக்கும் இந்த மலை ஏழைக்குத்தான் சொந்த மலை. அந்த மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க, ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க. தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க, சத்தியமா சொல்லுறேன், தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க. அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க, அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க. மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க. மருதமலை முருகனுக்கு, மருதமலை ஆண்டவனுக்கு, மருதாச்சலபதிக்கு. பிரணவ மந்திரம் சொன்னவனே சுவாமி மலை குருநாதா, என்றைக்கும் மறவாது சிந்தையில் நினைத்திடுவோம்.
சிந்தையில் நினைத்திடுவோம் என்றைக்கும் மறவாது சிந்தையில் நினைத்திடுவோம். வாரணமாமுகல் சோதரனே ஆறு படை வீட்டு நாயகனே, வாரணமாமுகல் சோதரனே ஆறு படை வீட்டு நாயகனே, பால சண்முக பார்வதி பால தெய்வ குஞ்சரி மணவாள, பால சண்முக பார்வதி பால தெய்வ குஞ்சரி மணவாள, பிரணவ மந்திரம் சொன்னவனே சுவாமி மலை குருநாதா என்றைக்கும் மறவாது சிந்தையில் நினைத்திடுவோம். கானமயிலாடும் பாறையிலே ஞான குயில் பாடும் சோலையிலே, கானமயிலாடும் பாறையிலே ஞான குயில் பாடும் சோலையிலே, கோலமாமையில் மீதமர்ந்து அருள் புரிவாய் எங்கள் குருபரனே, கோலமாமையில் மீதமர்ந்து அருள் புரிவாய் எங்கள் குருபரனே, பிரணவ மந்திரம் சொன்னவனே சுவாமி மலை குருநாதா என்றைக்கும் மறவாது சிந்தையில் நினைத்திடுவோம். தமிழில் பாடிடுவோம் சந்ததமும் தொழும் தவசீலா, சுந்தர தமிழில் பாடிடுவோம் சந்ததமும் தொழும் தவசீலா, திருப்புகழ் போற்றும் திருமால் மருகா சுரமுனிவர் தொழும் சிவபாலா, திருப்புகழ் போற்றும் திருமால் மருகா சுரமுனிவர் தொழும் சிவபாலா, பிரணவ மந்திரம் சொன்னவனே சுவாமி மலை குருநாதா என்றைக்கும் மறவாது சிந்தையில் நினைத்திடுவோம், என்றைக்கும் மறவாது சிந்தையில் நினைத்திடுவோம். முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிளை சத்திச்சரவண முத்திக்குரு வித்து குருபர எனவோதும் முருகா. முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருபர எனவோதும், முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருபர எனவோதும், முக்கட்பரமக்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்க்கத் தமரரும் அடிப்பேன, முக்கட்பரமற்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்க்கத் தமரரும் அடிப்பேன, பத்து தலை தத்த கணை தொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக, பத்து தலை தத்த கணை தொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக, பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்தொடு ரட்சி தருவதும் ஒரு நாளே, பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்தொடு ரட்சி தருவதும் ஒரு நாளே.
ஒத்த பரிபுர நிற்த்த பதம் வைத்து பைர விதி கொக்க நடிக்க கழுகொடு கழுதாட சித்தித்தைய ஒத்த பரிபுர நிற்த்த பதம் வைத்து பைர விதி கொக்க நடிக்க கழுகொடு கழுதாட திக்கு பரிகட்ட பைரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பவுரிக்கு கிருகடக எனவோத திக்கு பரிகட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பவுரிக்கு திரிகடக எனவோத கொத்துப்பறை கொட்ட கடமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடியன முதுகூகை கொத்துப்பறை கொட்ட கடமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடியன முதுகூகை பொற்புற்றழ நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பொறவன பெருமாளே பொற்புற்றழ நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பொறவன பெருமாளே. சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா. பிள்ளைப்பிராயத்திலே பெரிய பெயர் பெற்றவனே, பிள்ளைப்பிராயத்திலே பெரிய பெயர் பெற்றவனே, உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. பிறந்த போது எனது நெஞ்சு அமைதி கொண்டது முருகா, அமைதி கொண்டது. பிறந்த போது எனது நெஞ்சு அமைதி கொண்டது முருகா, அமைதி கொண்டது. அறிவு பிறந்த உன்னை காணும் போது பெருமை கொண்டது கந்தா, பெருமை கொண்டது. அறிவு பிறந்த உன்னை காணும் போது பெருமை கொண்டது கந்தா, பெருமை கொண்டது. முருகா சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. உலகில் ஆடும் சொற்களெல்லாம் உன் பெயர் பாடும், உண்மை பேசும் மொழிகளெல்லாம் உன் புகழ் பேசும். உலகில் ஆடும் சொற்களெல்லாம் உன் பெயர் பாடும், உண்மை பேசும் மொழிகளெல்லாம் உன் புகழ் பேசும். யுகங்களெல்லாம் மாறி மாறி சந்திக்கும் போது, யுகங்களெல்லாம் மாறி மாறி சந்திக்கும் போது, உன் முகமலரின் அழகில் மட்டும் முதுமை வராது கந்தா, முதுமை வராது. குமரா சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. முருகன் என்றால் அழகன் என்று தமிழ் மொழி கூறும், அழகன் என்பன் குமரன் என்று மனமொழி கூறும். உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது, உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது, அதன் உள்ளிருந்து வாழ்த்துவது உன் அருளன்றோ கந்தா, உன் அருளன்றோ. முருகா சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. கல்கியா செல்வமா வீரமா, அன்னையா தந்தையா தெய்வமா,
கல்வியா செல்வமா வீரமா, அன்னையா தந்தையா தெய்வமா, ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா, இதில் உயர்வென்றும் தாழ்வென்றும் பிரிவாகுமா, ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா, இதில் உயர்வென்றும் தாழ்வென்றும் பிரிவாகுமா, கல்வியா செல்வமா வீரமா. படித்தவன் கருத்தெல்லாம் சபையேறுமா, பொருள் படைத்தவன் கருத்தானால் சபை மீறுமா, படித்தவன் கருத்தெல்லாம் சபையேறுமா, பொருள் படைத்தவன் கருத்தானால் சபை மீறுமா, படித்தவன் படைத்தவன் யாராயினும், படித்தவன் படைத்தவன் யாராயினும், பலம் படைத்திருந்தான் அவனுக்கு இணையாகுமா, பலம் படைத்திருந்தால் அவனுக்கு இணையாகுமா, கல்வியா செல்வமா வீரமா. ஒன்றுக்குள் ஒன்றாக கருவானது, அது ஒன்றினில் ஒன்றாக பொருளானது, ஒன்றுக்குள் ஒன்றாக கருவானது, அது ஒன்றினில் ஒன்றாக பொருளானது, ஒன்றையொன்று பகைத்தால் உயர்வேது, ஒன்றையொன்று பகைத்தால் உயர்வேது, மூன்றும் ஓரிடத்தில் இருந்தால் நிகரேது, மூன்றும் ஓரிடத்தில் இருந்தால் நிகரேது, கல்வியா செல்வமா வீரமா. மூன்று தலைமுறைக்கும் நிதி வேண்டுமா, காலம் முற்றும் புகழ் வளர்க்கும் மதி வேண்டுமா, மூன்று தலைமுறைக்கும் நிதி வேண்டுமா, காலம் முற்றும் புகழ் வளர்க்கும் மதி வேண்டுமா, தோன்றும் பகை நடுங்கும் பலம் வேண்டுமா, தோன்றும் பகை நடுங்கும் பலம் வேண்டுமா, இவை மூன்றும் துணை இருக்கும் நலம் வேண்டுமா, இவை மூன்றும் துணை இருக்கும் நலம் வேண்டுமா, கல்வியா செல்வமா வீரமா. கல்வியா செல்வமா வீரமா, அன்னையா தந்தையா தெய்வமா, கல்வியா செல்வமா வீரமா, அன்னையா தந்தையா தெய்வமா, ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா, இதில் உயர்வென்றும் தாழ்வென்றும் பிரிவாகுமா, ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா, இதில் உயர்வென்றும் தாழ்வென்றும் பிரிவாகுமா, கல்வியா செல்வமா வீரமா. படித்தவன் கருத்தெல்லாம் சபையேறுமா, பொருள் படைத்தவன் கருத்தானால் சபை மீறுமா, படித்தவன் கருத்தெல்லாம் சபையேறுமா, பொருள் படைத்தவன் கருத்தானால் சபை மீறுமா, படித்தவன் படைத்தவன் யாராயினும், படித்தவன் படைத்தவன் யாராயினும், பலம் படைத்திருந்தான் அவனுக்கு இணையாகுமா, பலம் படைத்திருந்தால் அவனுக்கு இணையாகுமா, கல்வியா செல்வமா வீரமா.
கருவானது, அது ஒன்றினில் ஒன்றாக பொருளானது. ஒன்றுக்குள் ஒன்றாக கருவானது, அது ஒன்றினில் ஒன்றாக பொருளானது. ஒன்றையொன்று பகைத்தால் உயர்வேது, ஒன்றையொன்று பகைத்தால் உயர்வேது. மூன்றும் ஓரிடத்தில் இருந்தால் நிகரேது, மூன்றும் ஓரிடத்தில் இருந்தால் நிகரேது. கல்வியா செல்வமா வீரமா? மூன்று தலைமுறைக்கும் நிதி வேண்டுமா? காலம் முற்றும் புகழ் வளர்க்கும் மதி வேண்டுமா? மூன்று தலைமுறைக்கும் நிதி வேண்டுமா? காலம் முற்றும் புகழ் வளர்க்கும் மதி வேண்டுமா? தோன்றும் பகை நடுங்கும் பலம் வேண்டுமா? தோன்றும் பகை நடுங்கும் பலம் வேண்டுமா? இவை மூன்றும் துணை இருக்கும் நலம் வேண்டுமா? இவை மூன்றும் துணை இருக்கும் நலம் வேண்டுமா? கல்வியா செல்வமா வீரமா? கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன், நற்கதி அருள்வாயம்மா. கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன், நற்கதி அருள்வாயம்மா. தேவி கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன், நற்கதி அருள்வாயம்மா. தேவி கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன், நற்கதி அருள்வாயம்மா. பற்பலரும் போற்றும் பதிமயிலாபுரி, பற்பலரும் போற்றும் பதிமயிலாபுரியில், பற்பலரும் போற்றும் பதிமயிலாபுரியில் சிற்பம் நிறைந்த உயர் சிங்கார கோயில் கொண்ட, சிற்பம் நிறைந்த உயர் சிங்கார கோயில் கொண்ட, சிற்பம் நிறைந்த உயர் சிங்கார கோயில் கொண்ட கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன், நற்கதி அருள்வாயம்மா. நீ இந்த வேளை தன்னில் சேயன் என்னை மறந்தால், நீ இந்த வேளை தன்னில் சேயன் என்னை மறந்தால், நான் இந்த நானிலத்தில் நாடுதல் யாரிடமோ? நீ இந்த வேளை தன்னில் சேயன் என்னை மறந்தால், நான் இந்த நானிலத்தில் நாடுதல் யாரிடமோ? ஏன் இந்த மௌனம் அம்மா ஏழை என கருள? ஏன் இந்த மௌனம் அம்மா ஏழை என கருள? ஏன் இந்த மௌனம் அம்மா ஏழை என கருள? ஆனந்த பைரவியே ஆதரித்தாளும் அம்மா, ஆனந்த பைரவியே ஆதரித்தாளும் அம்மா. கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன், நற்கதி அருள்வாயம்மா.
எல்லோர்க்கும் இன்பங்கள் எழிலாகிறங்கி என்றும் எல்லோர்க்கும் இன்பங்கள் எழிலாகிறங்கி என்றும் நல்லாக்கி வைத்திடும் நாயகியே நல்லாக்கி வைத்திடும் நாயகியே நித்ய கல்யாணியே கல்யாணியே கபாலி காதல் புரியும் கல்யாணியே கபாலி காதல் புரியும் அந்த உல்லாசியே உமா உன்னை நம்பினேன் அம்மா உல்லாசியே உமா உன்னை நம்பினேன் அம்மா கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதியாகுவாய் அம்மா நாகேஸ்வரி நீயே நம்பிடும் என்னை காப்பாய் நாகேஸ்வரி நீயே நம்பிடும் என்னை காப்பாய் வாகேஸ்வரி மாயே வாராயிது தருணம் நாகேஸ்வரி நீயே நம்பிடும் என்னை காப்பாய் வாகேஸ்வரி மாயே வாராயிது தருணம் பாகேஸ்ரீ தாயே பாகேஸ்ரீ தாயே பார்வதியே பாகேஸ்ரீ தாயே பார்வதியே இந்த லோகேஸ்வரி நீயே உலகில் நீ துணையம்மா லோகேஸ்வரி நீயே உலகில் நீ துணையம்மா கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாயம்மா அஞ்சனமையிடும் அம்பிகே எம்பிரான் அஞ்சனமையிடும் அம்பிகே எம்பிரான் கொஞ்சி குலாவிடும் பஞ்சியே நின்னிடும் அஞ்சனமையிடும் அம்பிகே எம்பிரான் கொஞ்சி குலாவிடும் பஞ்சியே நின்னிடம் தஞ்சம் என அடைந்தேன் தஞ்சம் என அடைந்தேன் தாயே உன் சேனான் ரஞ்சனியே ரட்சிப்பாய் கெஞ்சுகிறேன் அம்மா கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாய் அம்மா नमो नमः नादविन्दुकलादि नमो नमः वेद मंत्र स्वरूप नमो नमः नादविन्दुकलादि नमो नमः वेद मंत्र स्वरूप नमो नमः नादविन्दुकलादि नमो नमः ज्ञान पंडित स्वामी नमो नमो वेदि गोगो ज्ञान पंडित स्वामी नमो नमो वेदि गोगो नाम शंभु कुमार नमो नमः नाम शंभु कुमार नमो नमः नाम शंभु कुमार नमो नमः बोधगंधरी बाला नमो नमः नाम शंभु कुमार नमो नमः बोधगंधरी बाला नमो नमः
வினோதா நமோ நம தேத தண்ட வினோதா நமோ நம தேத தண்ட வினோதா நமோ நம கீத கிணி பாத நமோ நம தேத தண்ட வினோதா நமோ நம கீத கிணி பாத நமோ நம தீர சம்பிரம வீரா நமோ நமோ கிரிராக ஜகதீப மங்கள ஜோதி தீப மங்கள ஜோதி நமோ நம தீப மங்கள ஜோதி நமோ நம தீப மங்கள ஜோதி நமோ நம தீப மங்கள ஜோதி தீப மங்கள ஜோதி நமோ நம தீப மங்கள ஜோதி நமோ நம தீப மங்கள ஜோதி நமோ நம தரித இதன்னி தனித தரிதனித இதனிதவ தனிதவ மகமப்ப அவத ததன்னி இதபரம இதபதக ததரேகம் தரின்னி தனிப்ப தவத தரிதனித இதனிதவ தனிதவ மதீப மங்கள ஜோதி நமோ நம தூயலீலா நமோ நம தேவகுஞ்சரி பாக நமோ நமோ அருள்காக நாதவிந்து கலாதி நமோ நம கீழலும் பல கோலால பூஜையும் ஓதலும் குணாச்சார நீதி ஏரமும் குரு சீபாத சேவையும் மரவத கேழலம் புகழ் காவேரியால் சோழ மண்டல மீதே மனோகர் ராஜகம்பிர நாடாளு நாயக வயலூர ஆதரம் பயிராரூர தோழம் சேதல் கொண்டவரோடே முன்னாளில் ஆடல் வெம்பரி மீதேறி மாகையிலேகி ஆதிகந்த உலகாசு பாடி கேர கொங்குவை காவூன நாடல் ஆவிதன் குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே ஆடும் பரிவேல் அணி சேவலேன பாடும் பணியே பணியா அருள்வாய் தேடும் கயமாமுகனை தேடும் கயமாமுகனை செறிவில் சாடும் தனியானை சகோதரனே எல்லாம் வல்ல வயலூர் ஞான பண்டிதனுடைய தனிப்பெருங் கருணையினாலே இராமாயணமாகிய இதிகாசத்திலே கைகேசி வரம் என்பது பற்றி பேசுவதற்கு மேற்கொள்ளுகின்றேன். ராமாவதாரத்திலே மிக மிக முக்கியமானது ஏக பத்தினி விரதம். ஒருத்திக்கு ஒருவன், ஒருவனுக்கு ஒருத்தி என்பது சிறந்த அறம். இந்த தர்ம நெறியை உலகம் உய்ய நமக்கு காட்டி அருளிய பெருமான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. பகவான் 11,000 ஆண்டு வாழ்ந்தார். ஒரே மனைவியோடு வாழ்ந்தார். சீதா பிராட்டியார் மறைந்து 10,000 ஆண்டுகள் வானப்பிரஸ்தராக வாழ்ந்தார் பகவான். அத்தகைய சிறந்த தர்மமூர்த்தி ராமச்சந்திரமூர்த்தி. மிதிலையிலே
சீரத்வஜ ஜனகராகிய பரமஞானி தவத்தாலே பெற்ற சீதா பிராட்டியாரை எம்பெருமான் திருமணம் செய்து கொண்டார். அந்த திருமண விழா நிகழ்ந்த பிறகு தசரதர் ஜனகரை வணங்கி அயோத்திக்கு போக விடை கேட்டார். அவர் எல்லா நலங்களோடும் சீதை வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டி எண்ணில்லாத சீதனங்களை வழங்கினார். ராமர் சீதையோடு சிறந்த தேரிலே ஆரோகணித்தார். அவரவர்கள் தங்கள் தங்கள் வாகனங்களிலே ஏறினார்கள். லட்சுமணர் மட்டும் தன் மனைவி ஊர்மிளையோடு தேரிலே ஏறாமல் ராமனுடைய தேரிலே ஏறி பகவானுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டு போகின்றார். ராமனிடத்திலே அளவற்ற பக்தியும் அன்பும் பூண்டவர் இளைய பெருமாள். அப்படி செல்லுகின்ற பொழுது அரவம் குறுக்கிட்டது. மயில் வலமாக போயிற்று, காக்கை இடமாக போயிற்று. ஒரு சுமங்கலியும் வருகின்றாள். இப்படி நன்மையும் தீமையும் விரவிய சகுனங்களைக் கண்டு தசரதர் வருந்தினார். நிமித்தம் பார்க்கின்ற ஒரு சிறந்த பண்டிதரை அழைத்து இதற்கு என்ன பயன் என்று கேட்டார். அவர் சொன்னார், இன்றே வரி இடையூறது நன்றாய் விடும் என்றான். மன்னர் பெருமானே, மலை போல ஆபத்து வரும், அது பனி போல விலகிவிடும் என்றார். இப்படி எல்லோரும் அயோத்தியை நோக்கி புறப்படுகின்ற பொழுது நடுவழியிலே அடாராமா போகாதே, அடாராமா போகாதே என்ற கர்ண கடூரமான வார்த்தையை சக்கரவர்த்தி கேட்டார். சுமந்திரரே, என் மகனுடைய திருநாமத்தை இப்படி உக்கிரமாக உச்சரிக்கின்றவர்கள் யார் என்று கேட்டார். சுமந்திரர் சூரிய குலத்தை 21 தலைமுறை கருவறுத்த பரசுராமர் வருகின்றார், அவர் கண்களிலே நெருப்பு பொறிகள் பறக்கின்றன என்று சொன்னார். சக்கரவர்த்தி நடுங்கி விட்டார். பரசுராமனுடைய திருவடியில விழுந்து ராமன் சிறிய குழந்தை, அவன் ஏதாவது பிழை செய்திருந்தால் மன்னித்தருள வேண்டும் என்றார். தசரதனை காலினால உருட்டினார் பரசுராமன். காவேரி வெள்ளம் வருகிற பொழுது வெள்ளத்தை தடுக்க வேண்டும் என்று ஒருவன் 25 படி உப்பு மூட்டையை கட்டி போட்டான். உப்பு மூட்டைக்கா வெள்ளம் நிற்கும்? சக்கரவர்த்தி பலமுறை வேண்டியும் பரசுராமர் தணியவில்லை. இனி மகன் பிழைக்க மாட்டான் என்று கருதி ராம 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 மூர்ச்சித்து விட்டார் சக்கரவர்த்தி. அதிக கோபத்தோடு பரசுராமர் எம்பெருமானை சந்தித்து, அடாராமா சொல்லலாம் பரசுராமா. பரசுராமருக்கு மிகுந்த சீற்றம். என்னை வணங்கவே இல்லை, பரசுராமரே என்றும் சொல்லவில்லை. நேற்று பிறந்த இந்த ராமன் எனக்கு வணக்கம் மரியாதையும் தரவில்லை என்று எண்ணி, மண்ணிலரசரை போல் காணுகின்றாயே ஆசீர்வாதம் ரகுராமா. மண்ணிலரசரை போல் காணுகின்றாயே ஆசீர்வாதம் ரகுராமா. கண்ணில் வேதியரை போல் தோன்றுகின்றாயே நமஸ்காரம் பரசுராமா. ஸ்ரீராம, உன்னை பார்த்தால் சத்திரியனாக காணப்படுகின்றது. ஆதலினாலே ஆசீர்வாதம். பெரியவர்கள் குலங்குறித்து பேசக்கூடாது. நிலத்திலே நடக்கின்றவனுக்கு பள்ளம் மேடு தெரியும், விமானத்திலே பறக்கிறவனுக்கு மேடு பள்ளம் தெரியாது. அதுபோலே சிறந்த ஞானிகள் குலங்குறித்து பேசக்கூடாது. நீ அரசனாயிருப்பதனால ஆசீர்வாதம் என்றார். பகவான் புன்னகை பூத்து, கண்ணில் வேதியரை போல் தோன்றுகின்றாயே நமஸ்காரம் பரசுராமா. வேதியர்கள் வேதம் பிடிக்க வேண்டும். வேதம் பிடிக்கின்ற கரத்திலே வில்லை பிடித்திருப்பதனாலே நீ வேடனை போல இருக்கின்றாய், ஆகையினாலே வணக்கம். பரசுராமருக்கு அளவற்ற ஆத்திரம்.
பிராமணனை போலேன்னு சொன்னா நான் பிராமணன் இல்லையா? ராமா, தாடகை என்னும் பெண்மேல் சண்டை கொள்ள ராஜர்க்கு தான் விதியோ ராமா. தாடகை என்னும் பெண்மேல் சண்டை கொள்ள ராஜர்க்கு தான் விதியோ ராமா. வேடர் தொடுக்கும் வில்லை பிராமணன் தொட தலை விதியோ பரசுராமா. சத்திரியனாயிருக்கிற நீ வில் வேதத்தின்படி பெண்மணிகளை கொல்லக்கூடாது. தாடகை என்ற பெண்ணை கொன்றாயே, நியாயமா? ராமர் சிரித்தார். நான் சத்திரியன், புல்லை களைந்தாலொழிய நெல் விளையாது. துஷ்ட நிகிரகம் சிட்ட பரிபாலனம் செய்ய வேண்டும். என் குல தர்மத்தின்படி தாடகையை கொன்றேன். நீ வேடனை போலே வில்லை சுமந்திருக்கிறாயே, அது நியாயமா? ஓ, அப்ப நீ சத்திரியன் வில்லை வைத்திருக்கலாம், ஆனால் பெண் கொலை செய்யல் ஆமோ உனக்கிது அடைவோ ரகுராமா. ஆனால் பெண் கொலை செய்யல் ஆமோ உனக்கிது அடைவோ ரகுராமா. தானாக பெற்றெடுத்த தாயை கொலை செய்தாயே, தகுமோ பரசுராமா. ஸ்ரீராமா, வில்லை வைத்திருப்பது நியாயம், ஆனால் பெண்ணை கொல்லலாமா? பரசுராமா, பிறருடைய குற்றம் கடுகளவாக இருந்தாலும் பூதக்கண்ணாடி போட்டு பார்க்கின்றீர். உன்னிடத்திலே மலையளவு குற்றம் இருக்கின்றதே. 10 மாதம் சுமந்து பெற்ற தாய் ரேணுகாதேவியை கொன்றீரே, நியாயமா? பரசுராமர் ஆச்சரியமடைந்தார். எப்படியோ நம்முடைய தாயாரை கொன்ற தகவல் இவனுக்கு தெரிந்திருக்கிறது. ஸ்ரீராமா, தருமமா என்னை பெற்ற தகப்பன் சொற்படி செய்தேன் தாய் கொலையோ ராமா. தருமமா என்னை பெற்ற தகப்பன் சொற்படி செய்தேன் தாய் கொலையோ ராமா. குருவார்த்தை தவறாமல் நானும் செய்தேன் பெண் கொலையோ பரசுராமா. தந்தை வார்த்தையை தட்டாமல் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்ற முதுமொழிப்படி பிதாவுடைய வார்த்தையினாலே தாயை கொன்றேன், அது தாய்க்கொலை ஆகாது என்றார். ராமர் கேட்டார், என் ஆச்சாரியன் விஸ்வாமித்திர முனிவர் அந்த குருவினுடைய வார்த்தையை தட்டாமல் நான் தாடகையை கொன்றேன், அது பெண் கொலை ஆகாது என்றார். பரசுராமர் கேட்டார், ஒரு கடுகளவும் வார்த்தையிலே விட்டுக் கொடுக்கவில்லை என்று அந்த விவாதத்தை அப்படியே விட்டுவிட்டு, ஸ்ரீராமா, நீ ஒடித்த வில்லு பழுதுபட்ட வில்லு, அது தட்ச யஜ்ஞத்திலே ஒடிந்த வில்லு. ஆகவே அந்த வில்லை ஒடித்தேன் என்று நீ கர்வம் கொள்ளுகின்றாய். சொத்த வில் ஒடித்ததை மெத்த மெத்தவே எண்ணி துள்ளாதே ராமா. சொத்த வில் ஒடித்ததை மெத்த மெத்தவே எண்ணி துள்ளாதே ராமா. கத்த வேதியன் என்று பொறுத்தேன் பொறுத்தேன் புதிக்காதே பரசுராமா. அந்த பழைய வில்லை ஒடித்தோம் என்று கர்வம் கொள்ளாதே. பரசுராமரே, நீர் அந்தணர், வணக்கத்துக்கு உரியவர். ஆகையினாலே நீர் செய்த குற்றத்தை பொறுத்தேன். என் பிதாவை காலாலே உருட்டினீர். இதோ இருக்கிற என் தம்பி நினைத்தால் உன் பல்லை உடைப்பான். ஆகவே உன்னுடைய குற்றத்தை மன்னித்தேன் என்றார். பரசுராமருக்கு இன்னும் ஆத்திரம். அந்த வில் ஒடித்தாயே, இந்த வில் வளை இந்தா ரகுராமா. அந்த பழைய வில்லை ஒடித்தனையே, என் கையில் இருக்கிற பிரச்சண்ட கோதண்டத்தை வளைத்தால் உன்னை விடுவேன் என்றார். இதனுடைய பொருள் என்ன?
ஒரு பெரிய பதவியில் உள்ளவர் பதவிக்காலம் முடிந்த உடனே அந்த பதவியை புதிதாக வருவருக்கு ஒப்பிப்பார். அதுபோலே பரசுராமர் வந்தது துட்டர்களாயிருக்கிற சத்திரியர்களை வதம் செய்யும் பொருட்டு. அந்த வேலை முடிந்தது. சார்ஜ் ஒப்பிப்பது போலே பரசுராமர் தன் கையில் இருக்கிற பிரச்சண்ட கோதண்டத்தை பகவான் கையில கொடுக்கின்றார். அதை 2 கரத்தினாலே வாங்கினார். அதுதான் விஷ்ணு தனுசு பிரச்சண்ட கோதண்டம். இது முதல்தான் கோதண்டவாணி என்ற பெயர் எம்பெருமானுக்கு ஏற்படுகிறது. அது ஒரு வினாடியில வளைத்தார். அதில் ராமசரன் தொடுத்தார். இந்த வளைத்தேன், இதில் வைத்த அம்புக்கு வழி எங்கே பரசுராமன்? இதோ பாணன் தொடுத்திருக்கிறேன், அம்புக்கு வழி சொல்லு. பரசுராமன் நடுங்கி விட்டார். அம்புக்கு வழி இல்லை, நான் பிராமணன், இனி அனுக்கிரகம் செய்ராமா. அவர் மனோலை அடைந்து அம்புக்கு வழி இல்லை, நான் பிராமணன், அனுக்கிரகம் செய்யணும்னார். நான் மன்னிக்கின்றேன், இந்த பானம் மன்னிக்காது, அம்புக்கு வழி சொல்லுனார். சந்தி ஜபதபங்கள் எல்லாம் உன் சரத்திற்கே தந்தேன். யானை கொடுத்தா அங்குசமும் கொடுக்கணும். அதுபோலே வில்லை கொடுத்த அந்த வேதிய சிகாமணி பானத்துக்கு சக்தியும் கொடுத்தார். அவர் தவங்களையெல்லாம் கவர்ந்து கொண்டு நீர் அந்தணராக இருந்து மேல் கடல் ஓரத்திலே தவஞ்செய்யும் என்று அனுப்பினார். அவர் மேல் கடல் ஓரமாக தவஞ்செய்ய தொடங்கினார். அதனாலே பரசுராம ஸ்தலம் மலையாளம். அந்த வில்லை வருண பகவான் கையிலே கொடுத்துவிட்டு பிதாவை எடுத்து நிகழ்ந்த நிகழ்ச்சிகளை சொல்லி எண்ணில்லாத வெற்றியோடு அயோத்தி மாநகரம் சேர்ந்தார். 12 ஆண்டுகள் ராமர் சீதையோடு வாழ்கின்றார். தினந்தோறும் அம்பாளுக்கு வேதாங்கங்களை உபதேசிப்பார். 12 ஆண்டுகள் சுகமே கழிந்தது. கேகை நாட்டில் இருந்து கைகேசியின் உடன் பிறந்த யுதாஜித்து என்ற மன்னர் பெருமான் வந்து 4 புதல்வர்களையும் அழைத்தார். 4 குழந்தைகளையும் அனுப்ப உடன்படாத மன்னர் பரதரையும் சத்துருக்கனையும் முதலே அழைத்துக் கொண்டு போங்கள் என்று சொன்னார். பரதரும் சத்துருக்கனரும் பிதாவிடத்திலே விடைபெற்று ராமனுடைய சன்னிதானத்திலே வந்து பரதாழ்வார் வணங்கி என்னை கேகை நாடு போகுமாறு அப்பா கட்டளையிட்டிருக்கின்றார், போய் வருகவோ அண்ணா, போய் வருகவோ. தாய் பிதா குருவும் நீயே, தயரதன் அருள் புகழ் செய்யே, போய் வருகவோ. கோதண்டமேந்திடுங் கையா, குவலயமேலம் புகழ் துய்யா, சீதண்டிட எனதையா, சிறுவனு கருள் ராமையா, போய் வருகவோ. அம்மா, அப்பா, ஆச்சாரியன், தெய்வம் எல்லாம் தாங்கள்தான். கேகை நாடு போக அனுமதி கொடுக்க வேண்டும் என்று அழுதார், தொழுதார். தம்பி மங்களமாக போய்வா என்று எம்பெருமான் விடை கொடுத்தார். பரதர் குடும்பத்தோடு தம்பியோடு கேகை நாடு சென்றார். ஒரு நாள் தசரத சக்கரவர்த்தி நீராடி நீராடி தலையை சீவுகின்ற பொழுது காது ஓரத்திலே ஒரு நரைமயிரை கண்டார். இது யமன் விடுகிற லாயர் நோட்டீஸ், மரணத்தை தெரிவிக்கின்ற அறிகுறி என்று கருதி அன்று காலையிலே ராஜசபை கூட்டி நான் ராகவனுக்கு திருமணம் செய்து வைத்தேன், இன்னொரு கல்யாணமும் செய்யலாம் என்று எண்ணியிருக்கின்றேன். பெருமகன் என்பயின் பிறக்க சீதையான் திருமகள் மணவினை தெரிய கண்டையான், அருமகள் நிறை குணத்து அவனி மாதெனும் ஒரு மகள் மனமும் கண்டு உவப்பது ஆயினி. நிலமகளாயிருக்கிற பெண்மணியை ராகவனுக்கு திருமணம் செய்யலாம் என்று எண்ணியிருக்கின்றேன் என்றார். முடிசூட்டு விழா என்பது பொருள். எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இந்த தகவல் அயோத்தி மாநகரமெல்லாம் பரவியது.
அப்போதுதான் கைகேசியை தூங்க வைத்துவிட்டு கூனி மேல் மாடியில வருகின்றாள். ஊரிலே உள்ள ஆரவாரங்களை அறிந்து ராகவனுக்கு முடிசூட்டு விழா என்று தெரிந்து கைகேசியின் பால் சென்று, அம்மா, ஊரிலே பகை வந்து விட்டது, தெப்பர்கள் வந்து ஊரிலே இடர்படுத்துகிறார் என்று சொன்னாள். கைகேசி கேட்டாள், வீராவரு வேதமேயன இராமனை பயந்த எற்கு இடர் உண்டோ என்றாள். குனி, வேதம் போன்ற ராமனை மகனாக பெற்ற எனக்கு இடர் ஏது என்றார். ஐயோ, ராமனுக்கு நாளைக்கு முடிசூட்டு விழா ஆயிற்றே, உன் வாழ்வு வீழ்ந்தது என்றாள். இதை கேட்ட கைகேசி அளவற்ற மகிழ்ச்சி அடைந்து, தேய்விலா முகமதி விளங்கி தேசுர தூயவள் உவகை போய் மிக சுடற்கெலாம் நாயகம் அணையதோர் மாலை நல்கினாள். விலை உயர்ந்த முத்து மாலை எடுத்து கூனிக்கு பரிசாக வழங்கினாள் கைகேசி. அதை கீழே எறிந்தாள். ஐயோ, ராகவனுக்கு முடிசூட்டு விழா என்றா, நீ துக்கப்பட வேண்டாமா? ஏன் எனக்கு பரிசு கொடுக்கிறாய் என்று கேட்டாள். அதனை கேட்ட உத்தமையாகிய கைகேசி, ராமனுக்கு மன்னன் முடிதரித்தாலே நன்மையுண்டொரு காலே, பாமரனே ஊன கண்ணடி பேயேச்சி பழம் நழுவி பாலில் விழுந்தா போல் ஆச்சி, ராமனுக்கு மன்னன் முடிதரித்தாலே நன்மையும் ஒரு காலே. கூனி, நீங்களெல்லாம் வந்து அரசியலே நுழையலாமா? கண்டவர்கள்லாம் நுழைந்த அரசு உருப்படாது. நீ கூட்டி பெருக்கிற வேலைக்காரி, நீ ஏன் அதை பற்றி பேசுகிறாய்? சீதா கல்யாணம் முடிந்து வருகிற பொழுது சூரியகுலத்தை 21 தலைமுறை கருவறுத்த பரசுராமர் வந்தாரே, அப்ப யார் வென்றது? சக்கரவர்த்தியா வென்றார்? பரதனா வென்றான்? பரசுராமன் கர்ப்பன் தீர்த்த வண்டி, நம்மை எல்லாம் காத்த வண்டி, 4 பேரில் முத்த வண்டி, பட்டங்கட்ட ஏத்த வண்டி, அவண்டி என் கண்மணி, ராமனுக்கு மன்னன் முடிதரித்தாலே நன்மையுண்டொரு காலே. பரசுராமன் கர்ப்பன் தீர்த்த வண்டி, நம்மை எல்லாம் காத்த வண்டி, 4 பேரில் முத்த வண்டி, பட்டங்கட்ட ஏத்த வண்டி, அவண்டி என் கண்மணி, ராமனுக்கு மன்னன். ராகவனுக்கு முடிசூட்டு விழா செய்தா 14 உலகங்களும் வாழும் என்றாள் கைகேசி. அவள் சொன்னாள், பெண்கள் உள்ளன் தெரிந்த கூனி, மிதிலாபுரி வறண்ட நாடு, கேகை நாடு வளமையான நாடு, பலமுறை ஜனகர் படையெடுத்து செல்லுவார் கேகை நாட்டின் பேரிலே. அப்ப தசரதர் மாமனாருக்கு உதவியாக போவார். இப்ப ராகவன் அரசு புரிந்தால் மாமனாரோடு சேர்ந்து கேகை நாட்டு மன்னனை கொன்று போடுவான் ராமன், உன் தாய்க்குலமே அழியும் என்றாள். இதை கேட்ட உடனே கைகேசியின் மனம் திரிந்து விட்டது. அந்த வார்த்தை மட்டுமல்ல, அரக்கரி பாவமும் அல்லவர் செய்த நல்லறமும் துறக்க இன்னருள் துறந்தனள் தூய்மொழி மடமான், இரக்கம் இன்மை அன்றோ இன்றி உலகங்கள், இராமன் பறக்கும் தொல்புகழ் அமுதினை பருகுகின்றதுவே. கைகேசியின் மனம் மாறியது. கூனி, அரசியல் குழுவிலே நாளைக்கு முடிசூட்டு விழா என்று ஏற்பாடு செய்தார்களே, அதை எப்படி மாற்றுவது என்றார். கூனி கேட்டாள், ஆவதும் நம்மாலே அழிவதும் நம்மாலே, ஒரு வினாடியில மாற்றி விடலாம். பெண்கள் நினைத்தால் எந்த காரியம் நிறைவேறாது. சம்பராசுர யுத்தத்திலே மன்னர் பெருமான் உனக்கு 2 வரங்கள் கொடுத்தார். 14 உலகங்களை ஆள வேண்டும் என்று ஒரு வரமும், அடுத்த வரம் ராமன் கானகம் போக வேண்டும் என்று மறுவரமும் வாங்கு என்றார். அந்த வரத்தை வாங்குவதாக
கைகேசி தீர்மானம் செய்தாள். தாமரை மலரில் தேன் துளி அதிகம் எதனாலே எதனாலே எல்லா மலரிலும் தாமரை மலரிலும் எதனாலே அதில் வள்ளமை வடிவில் வந்தான் தவழ்ந்தான் அதனாலே எல்லா மலரிலும் தாமரை மலரில் தேன் துளி அதிகம் எதனாலே அதில் வள்ளல் முருகன் பிள்ளை வடிவில் வந்தான் தவழ்ந்தான் அதனாலே ஆடி திங்களில் எதை விதைத்தாலும் விளைச்சல் பெருகும் எதனாலே எதை விதைத்தாலும் எதனாலே அந்த ஆடியில் குமரன் காவடி மணிகள் வாழ்த்துளி வழங்கும் அதனாலே அந்த ஆடியில் குமரன் காவடி மணிகள் வாழ்த்துளி வழங்கும் அதனாலே மனதினும் ஓம் எனும் ஒரு மனது மறை ஓம் எனும் ஒரு மொழி எதனாலே அதை அருள்மொழி அழகன் தானே உணர்ந்து தந்தைக்கும் உரைத்தான் அதனால் மொழி அழகன் தானே உணர்ந்து தந்தைக்கும் உரைத்தான் அதனாலே வீடுகள் யாவினும் அறுபடைகள் பெறுவது எதனாலே வீடுகள் யாவினும் அறுபடை வீடுகள் பாடல்கள் பெறுவது எதனாலே அங்கு பேரின்ப வீடினும் பெருநிலை அருளும் கோயில்கள் உள்ளன அதனாலே அங்கு பேரின்ப வீடினும் பெருநிலை அருளும் கோயில்கள் உள்ளன அதனாலே எல்லா மலரிலும் தாமரை மலரில் தேன் துளி அதிகம் அதில் வள்ளல் முருகன் பிள்ளை வடிவில் வந்தான் காலே வந்தான் தவழ்ந்தான் அதனாலே ஆரெழுத்து மந்திரத்தை நூறுதரும் சொன்னவர்க்கு ஆறுமுகல் நேரில் வருவானமே திருநீரெடுத்து நெத்தி வைத்து நிஷ்டை செய்த பேர்களுக்கு இளமையில் ஏறி வருவானமே சரவண பவவோம் சரவண பவவோம் சரவண பவவோம் சரவண பவவோம்